அன்பு, நீ இங்க தங்க கூட வேணாம், கொஞ்ச நேரம் வந்துட்டாவது போ, அது போதும். அந்த குரல் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. இதனால் வரையில் இதை பற்றி நான் யோசித்து பார்க்க கூட கிடையாது. அப்படி யோசிக்க நேரமும் அவசியமும் இருந்தது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காலையில் அவசரமாக எழுந்து அலுவலகம் செல்லவே நேரம் சரியாக இருக்கும். தங்கி இருக்கும் அந்த வாடகை வீட்டிலிருந்து அந்த அலுவலகம் அப்படி ஒன்றும் அதிக தூரமில்லைதான். இருந்தாலும் இந்த நகரத்து வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சிறிது தாமதித்தாலும் சற்று நின்று நிதானித்தாலும் நாம் பின் தள்ளப்பட்டு விடுவோம் என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டிலிருந்து வெளியாகி சில அடிகள் தூரமே தள்ளி இருக்கும் பேருந்து நிலையத்தை பார்த்தேன். மணி இன்னும் 7 கூட ஆகவில்லை. இருந்தும் என் மனம் பதட்டத்துடனேயே துடிக்க பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தேன். சிறிது தாமதித்தாலும் பேருந்தில் பலர் என்னை முந்திக் கொண்டு ஏறிவிடுவார்கள். இந்த வழியில் போகும் பேருந்து எப்போதுமே நிரம்பி வழியும். சில சமயங்கள் கூட்டத்தில் முட்டி மோதி பேருந்து ஏற வேண்டும். ஒருவர் முதுகில் ஒருவர் அப்படியே ஒட்டி கொண்டு பயணிக்கும் அந்த பொழுதுகளை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று தான் சொல்ல வேண்டும். நமக்குன்னு ஒரு வாகனம் இருந்தா எப்படி இருக்கும் என அடிக்கடி தோன்றும். அந்த எண்ணம் இன்றும் தோன்றியது. எடுக்கும் சம்பளம் 4 இலக்கத்தில் இருந்தாலும் இது போன்ற பெரிய பட்டணத்தில் எல்லாமே பணம்தான். அப்படி இப்படி என்று காசு புரட்டி வாகனத்தை வாங்கினாலும் பெட்ரோல், சாலை வரி, வாகன பராமரிப்பு செலவு, வாகனம் நிறுத்தமிட கட்டணம் என்று இன்னும் எதுக்கோ அழுது தொலைக்க வேண்டும். அதையும் தாண்டி தினம்தோறும் வாகன நெரிசலில் சிக்கி சின்னா பின்னமாக வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். காலை அலுவலகத்தில் நுழைந்து விட்டாலே வேலை நீண்டு கொண்டே இருக்கும். மாலை 5 மணிக்கு பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து அறையின் மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் மெத்தையை வெறித்து உடலை சாய்த்தால் தான் ஓய்வாக இருப்பதை உணர முடியும் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மாவின் இறப்பிற்கு பிறகு கம்பத்திற்கு சென்று வருவது படிப்படியாக குறைந்து போனது. அப்படியே போனாலும் சிறிது நேரம் அம்மாவின் நினைவில் நெகிழ்ந்து உடனே கிளம்பி விடுவேன். அங்கு என்னிடம் பேசவும் சிரிக்கவும் எனக்கு ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லை. அம்மா இல்லாத அந்த வெற்றிடம் எனக்கு தான் யாருமில்லையே என்ற எண்ணத்தை எனக்குள் வித்திட ஆரம்பித்தது. இந்த உணர்வு தான் அம்மாவின் இறப்புக்கு பின்பு எப்போதும் என்னை வாட்டி எடுக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அன்பு, உனக்காக உன் அக்காவும் உன் 2 அண்ணன்களும் இருக்காங்க என்பதை மறந்து விடாத. அப்பாவும் உன்னை அதிக நேசிக்கிறார், வந்துவிடு. அந்த குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்தது என்று தான் சொல்ல வேண்டும். யாருது? ஏன் என்னை இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள்? போய்விடுங்கள் என கத்தினேன் என்று தான் சொல்ல வேண்டும். டேய், என்னாச்சி? கேசுவின் குரல் என் செவிகளுக்கு மிக அருகில் அதிர்ந்தது. திடுக்கிட்டு கண்ணை திறந்தேன். என் வேலையிடத்து நண்பர்கள் கேசு என்னை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்றுமில்லை, எல்லாம் சரிதானே என்ற கேசு, நீ மாறாத வர இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை என்று சொன்னான் என கூறிவிட்டு தத்தம் அறைக்கு சென்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் என் விழிகளுக்குள் பழையனவற்றை மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தேன். அதை தொடர என்னால் முடியவில்லை. மனம் கனத்தது. அம்மாவின் நினைவை தாங்கி நிற்கும் வீட்டை இப்பவே பார்க்க வேண்டும் என மனம் ஏங்கியது. தப்பா சிறுபட்டணத்தை ஒட்டிய தாப்பா ரோட்டில் அமைந்திருந்த பெக்கான் கெத்தா, அதனை ஒட்டிய கம்பத்து வீடுகள், படித்த கீர் தமிழ் பள்ளி, தப்பா ரோடு ரயில்வே ஸ்டேஷன், அதை சுற்றி இருக்கும் ரப்பர் மர காடுகளின் இயற்கை மனங்கள் என நிறைவு தத்தளித்து கொண்டிருந்தது. இதையும் மீறி அங்கு சென்று ஏன் என்னையே நான் காயப்படுத்தி கொள்ள வேண்டும்? அங்கு போனால் அந்த ஆளோட முகத்தை பார்க்கணும். அது எனக்கு பிடிக்கலை. தெரியும், அந்த ஆளு என் அப்பான்னு வெறுப்பு, அதீத வெறுப்பு. முடிந்தால் அந்த ஆளை என் நினைவிலிருந்தே அழித்தெடுத்து விட வேண்டும் என்றே என் மனம் துடித்தது என்று தான் சொல்ல வேண்டும். அம்மாவின் கால் தூசிக்கு கூட சமமில்லாத அந்த ஆள், எனக்காக எதுவும் செய்யாத அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கான அம்மாவின் தியாகங்கள் ரொம்ப ரொம்ப பெருசானவை. எனக்காக எதையும் செய்து என் மகிழ்ச்சிக்காகவே தன்னை உருக்கி கொண்டவள் அம்மா. எந்த குறையும் வைக்காமல் தனித்திருந்தே என்னை ஆளாக்கியவள் அம்மா. தொடக்க பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை எனக்காக மட்டுமே ஓடியாடி உழைத்தவள் அம்மா. அப்பா என்ற அந்த ஆண் என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சித்ரா, இப்ப இங்கு எதுக்கு வந்தீங்க? அப்பா கோபித்து கொள்ள போகிறார், அம்மா தான் கேட்டாள். அக்கா என்னை விட 5 வயது மூத்தவள். என் 2 அண்ணன்களான மோகன் மற்றும் அவனுடன் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அப்பா தான் அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சார் என்று அக்கா சொன்னார். அவர்களின் வரவை நான் பெரிதாக கண்டு கொள்ளவே இல்லை.
மேலும் என் அண்ணன்கள் இருவரும் நான் வெறுக்கும் அப்பாவின் சாயலில் அப்படியே இருந்தது அவர்கள் மேல் என் வெறுப்பை அதிகப்படுத்தி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் என் அப்பாவின் செல்ல பிள்ளைகள். நான் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த பிள்ளை. கண்ணாடியின் முன்பு என்னையே பார்த்து கொண்டேன். நான் அம்மாவின் சாயல். அம்மாவை போலவே கொஞ்சம் நிறமாகவே இருந்தேன். ஆனால் அக்கா சித்ரா மற்றும் மோகனும் அவனும் அப்பாவை போலவே கருப்பு. அவர்களின் அந்த அன்றைய வரவு எனக்கும் என் அம்மாவுக்குமான நெருக்கத்தை பங்கு போட வந்ததாகவே எனக்கு பட்டது. அவர்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. அன்று அக்காவும் மோகனும் பல முறை என்னிடம் பேச முற்பட்ட போது அவர்களை முழுவதுமாக தவிர்த்து விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையின் பயணத்தில் சில சமயங்களில் உறவுகளையும் உதிர்த்துவிட வேண்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்த போது கூட அம்மாவை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமே, அம்மாவுக்கு என்னை விட்டால் வேறு ஆள் இல்லையே, தனிமையில் இருப்பாளே என மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்போது கூட அம்மா என்னை பற்றி அதிகம் யோசிக்காதே, நான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் மட்டுமே படித்து ஆசிரியர் ஆனேன். நீ என்னை விட அதிகம் படிக்க வேண்டும், வாழ்க்கையில் இன்னும் பல மடங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார். அம்மா என்னை வழி அனுப்ப வந்தபோது தாப்பா ரோடு ரயில் நிலையத்திற்கு அப்பாவும் வந்திருந்தார். அவருடன் அக்கா சித்ரா, மோகன், அண்ணன் என எல்லோரும் வந்திருந்தார்கள். ரயில் புறப்படும் சமயத்தில் அப்பா ஒரு வெள்ளை கவரை என்னிடம் நீட்ட அதை பாரா வண்ணமாய் ரயிலில் ஏறி நின்று கொண்டு அம்மாவுக்கு கையசைத்தேன். ரயில் மெல்ல மெல்ல நகர அவர்கள் அனைவரும் என் பார்வையிலிருந்து தொலைந்து போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பட்டக்கல்வி முடித்த கையோடு கோலாலம்பூரில் உள்ள ஒரு அலுவலகத்தில் வேலை. மீண்டும் அம்மாவை பிரிய வேண்டிய நிர்பந்தம். இங்கே ஒரு நல்ல வீடு பார்த்து அம்மாவுடனையும் என்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் என நினைத்து வேலையில் சேர்ந்தேன். ஆனால் இந்த ஓராண்டிற்குள் அம்மாவும் என்னை விட்டு போய்விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மாவுக்கு என்ன நோய் என்று கூட தெரிந்து கொள்வதற்கு அம்மா அவசரமாக என்னை தனியனாக்கி சென்று விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மாவுக்கு ரொம்பவும் முடியல, உடனே வா என சித்ரா அக்கா அலுவலக தொலைபேசிக்கு தகவல் சொன்னதாக கேசு என்னிடம் சொன்னபோது ஒரு கணம் செய்வது அறியாமல் தவித்து போனேன். கேசுவும் என்னுடைய நண்பனும் ஒரு வாடகை வண்டியை பிடித்து என்னை தாப்பாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மாவை அந்த கோலத்தில் என்னால் பார்க்கவே முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். விழிகளில் கண்ணீர் துகள்கள் தெப்பமிட்டன. தோள்கள் சுருங்கி விழிகளில் கண்ணீரை தேக்கி எனக்காகவே காத்திருந்தது போல என்னை கண்டவுடனேயே அழ தொடங்கிவிட்டாள். அவள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் தட்டு தடுமாறி வெளியே வந்து கொண்டிருந்தது. அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன். இந்த உசுறு போறதுக்குள்ள அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீயும் அவரை ஏற்றுக்கொள். எனக்கு பிறகு நீ அவரிடமே சேர்ந்து விடு. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அம்மா சொல்வது எதுவும் எனக்கு புரியவில்லை. இதனால் வரையில் அப்பாவை பற்றி எனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்தவள் இன்று ஏன் இப்படி பேசுகிறாள்? கேட்பதற்கு நேரமும் ஒத்துழைக்கவில்லை. சித்ராவும் மோகனும் அம்மாவின் தலைமாட்டிலேயே அழும் கண்களுடன் உட்கார்ந்திருந்தார்கள். பலமுறை சித்ரா அக்கா கூப்பிட்ட பிறகே அப்பா அங்கு வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா அவரிடம் மன்னிப்பு கேட்டார். தான் செய்த தவறையெல்லாம் மன்னித்து விடுமாறு அழுது உருகினார். அவர் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அமைதியாக இருந்த அந்த தருணத்தில் அம்மாவின் உயிர் பிரிந்தது. அக்கா சித்ரா கதறினாள். கூடவே என் 2 அண்ணன்களும் அழுதார்கள். அப்பாவின் விழிகள் சிவந்து குளங்களாகின. அந்த வயதானவர் அம்மாவை முழுமையாக ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றார். நான் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். எல்லாமே முடிந்தது. இனி எனக்கு யார் இருக்கிறார்கள்? மனம் கல்லாகி பாரமாய் கனத்தது. அம்மாவின் இறுதி காரியங்களையும் செய்ய வேண்டி இருந்த சில சடங்கு சம்பிரதாயங்களையும் முடித்துவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தலைநகருக்கு திரும்பினேன். எனக்கு யாரும் இல்லை என்ற உணர்வு அதிகமான தாக்கத்தை எனக்குள் ஏற்படுத்தி என்னை வாட்டி எடுத்தது. தனிமையின் அந்த கணங்களை அம்மா முழுமையாகவே தனக்காக்கி கொண்டாள். பிரிவின் மீதான துடிப்புகளால் இதயம் கனத்து விழிகள் கசிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். வந்து கொண்டே இருந்தது அழுகை. அதன் பிறகு அம்மாவின் 11வது துக்கத்திற்கு சென்ற போது எங்கே பூசை போடுவது என்ற கேள்வி எழுந்தது. ஏதோ சொல்ல வந்த அப்பா சொல்லும் முன்பு அம்மா வாழ்ந்த வீட்டில் தான் செய்யணும் என்றேன். அக்கா சித்ராவிடம் கண்களால் எதையோ உணர்த்திவிட்டு அமைதியானார். எல்லாம் முடிந்து கிளம்பும் போது அக்கா சித்ரா, உன்னுடைய பொருட்களை எல்லாம் எங்க வீட்டில் வச்சிடவா என்று கேட்டான் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்றும் தேவையில்லை, இங்க யாரும் இல்லை, எனக்குன்னு தான் யாருமே இல்லையே என்று அவன் சொன்னான். அப்பா ஆசைப்படுகிறார் என்று அவள் சொன்னாள். நான் பதில் ஏதும் சொல்லாமல் வந்துவிட்டேன்.
வாடகை வாகனம் சிறிது தூரம் சென்றபோது திரும்பி பார்க்கையில் அக்காவும் அண்ணன்களும் எனக்காக கையசைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்களுக்கு பின்னால் அப்பாவின் உருவம் அங்கே நிறம் மிளந்து கொண்டிருந்தது. சிறு வயது முதல் இன்று வரை அவர்கள் என்னை நெருங்க முயற்சி செய்து தோற்றுவித்திருந்தாலும் அவர்கள் மாறாத அன்புடன் அப்படியே தான் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா ஒன்று நினச்சி ரொம்ப கவலைப்படுகிறார். இந்த தீபாவளிக்காவது வீட்டுக்கு வந்துட்டு போ. அம்மாவுக்கு படையல் போடணும். எங்கள் வீட்டில் தங்க கூட வேணாம், உன் வீட்டிலேயே தங்கிக்க. நீ வந்துட்டு போனாலே போதும், நான் அந்த வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறேன் என்று அக்கா சொன்னாள். அக்கா சித்ரா கடந்த சில தினங்களில் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். நவம்பர் 10 தீபாவளி. அம்மாவுக்கு தீபாவளிக்கு முதல் நாள் படையல் போட வேண்டும் என்று என்னை வர சொல்லி கொண்டிருக்கிறார். இது அம்மாவுக்கான முதல் தீபாவளி படையல் என்று தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக வந்துவிடு. இந்த அக்காவுக்காவது வா. அப்பா பாவம், உன் நினைவு தான் எப்போதுமே. வயசானவங்களை நாம தானே சந்தோஷமாக வச்சிருக்கணும். அப்புறம் மோகனும் அண்ணனும் கூட வருவியான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மோகன் கூட உனக்காக 24 பீட் சீன பட்டாசு ஆர்டர் பண்ணி இருக்கான். எனக்கு பட்டாசு வெடிக்க ரொம்ப பிடிக்கும். அம்மா தான் விடமாட்டாள். பட்டாசு வெடிப்பது தப்பு என்பாள். அது மற்றவர்களுக்கு அசௌகரியத்தை கொடுப்பது என்பாள். அப்படியும் அம்மாவுக்கு தெரியாமல் கம்பத்து பையன்களுடன் சேர்ந்து 1-2 வெடித்து விடுவேன் என்று தான் சொல்ல வேண்டும். என் சின்ன வயசு ஆசைகளை கூட இன்னும் மறக்காமல் எப்படி இவர்களால் இப்படி இருக்க முடிகிறது? எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார்களே, இவர்களை விட்டு விலகி விலகி தள்ளி போனாலும் அவர்கள் என்னை விடுவதாக இல்லையே என்று தோன்றியது. நீதான் லீவே எடுக்கிறதில்லையே, ஒரு வாரம் லீவு போட்டுட்டு போயிட்டு வா என்று சேசுவின் ஆலோசனையும் எனக்கு சரியாகவே பட்டது. மேலும் கம்பத்து வீட்டை பார்த்தும் அதிக நாட்கள் ஆகிவிட்டது. அம்மா வாழ்ந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் அம்மா எனக்காக அங்கே காத்திருப்பது போல ஒரு உள்ளுணர்வு ஏற்படுவது உண்டு. அதுக்காகவாவது செல்ல வேண்டும். அடுத்து முதல் முறையாக அப்பாவையும் அக்கா சித்ராவையும் அண்ணன்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இப்போது புதுசாக வந்திருக்கிறது. அம்மாவின் இறப்பிற்கு பிறகு அக்கா சித்ரா அடிக்கடி தொடர்பு கொண்டு பேச தொடங்கியதும் இதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். தாப்பா ரோடு ரயில் நிலையத்தில் எனக்காக மோகனும் அண்ணனும் காத்து கொண்டிருந்தார்கள். நான் இறங்கியதும் கை குலுக்கி கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். என் கைகளில் இருந்த 2 பேக்குகளையும் வாங்கி கொண்டார்கள். அக்கா சித்ரா எதிரில் உள்ள ஆலயத்திலிருந்து என்னை பார்த்து கையசைத்தாள். மூவரின் முகமும் என்னை பார்த்ததும் அகம் மலர்ந்தது என்றுதான் என்பதை என்னால் உணர முடிந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் நான் அப்பாவை தான் தேடினேன். என் கண்களுக்கு அவர் அகப்படவில்லை. அவரை காணாததால் ஏனோ என் மனம் தவிக்க ஆரம்பித்தது. இந்த உணர்வு எனக்கு புதிதாகவும் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா என்று சொன்னேன். அப்பா தாப்பா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. உனக்கு களைப்பாயிருக்கா, இல்லை அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோமா என்று கேட்டார். போலாமே என்று சொன்னேன். என்றதும் அக்கா அண்ணன்கள் இருவரிடமும் ஏதோ வேலை சொல்லிவிட்டு என்னுடன் கிளம்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வீட்டை விட்டு எதிர் திசையில் இருக்கும் மண் சாலையில் கிழக்கே நோக்கி நடந்தால் அடுத்து வரும் 4வது வரிசையில் அம்மாவுடன் நான் வாழ்ந்த வீடு இருக்கிறது. அக்கம் பக்கத்து தோட்டங்களில் வேலையெல்லாம் குறைந்து போய்விட்ட சூழலில் பல கம்பத்து வீடுகள் ஆள் இல்லாமல் பாலடைந்து கிடந்தன என்று தான் சொல்ல வேண்டும். வீடு சுத்தமாயிருக்கு. சுத்தம் பண்ணினியா? ஆமா, நேற்று தான் நாங்கள் 3 பேரும் அப்பாவும் தான். அப்பாவுமா? ஆமா, நீ தான் அவரை புரிஞ்சுக்கல என்று அக்கா சொன்னாள். அவருக்கு ஊமேல தான் ரொம்ப பாசம் என்று சொன்னாள். வீட்டில் நுழைந்த உடனேயே அம்மா அங்கே அவன் அருகே இருப்பதாக ஒரு மெல்லிய உணர்வு. அக்கா, நான் ஒன்று கேட்பேன், பதில் சொல்றியா என்று கேட்டான். கேளு என்று சொன்னாள். அம்மாவும் அப்பாவும் ஏன் பிரிஞ்சுட்டாங்க என்று கேட்டாள். இதுவரை அம்மாவிடம் கூட கேட்டதில்லை. அக்கா அமைதியாக இருந்தாள். பலமுறை நான் வலியுறுத்தி கேட்ட பின்புதான் கலங்கிய விழிகளுடன் பேசத் தொடங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா பெற்றோர்களின் வற்புறுத்தலில் தான் அம்மாவை திருமணம் செய்து கொண்டார். அப்போ அப்பா ஒரு மலாய் பள்ளியில் ஆபீஸ் பையனாகவும் அம்மா தோங்போ தோட்ட தமிழ் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராகவும் வேலையில் இருந்தாங்க. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியான அவங்களோட வாழ்க்கை அம்மா கல்லூரிக்கு சென்று ஆசிரியரான பிறகு ஆட்டம் கண்டது. நானும் மற்ற 2 அண்ணன்களும் பிறந்த பிறகு அம்மா அப்பாவை மிகவும் மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட வேலையை மட்டமா பேசுவாங்க. அம்மாவுக்கு அப்பாவை விட நல்ல சம்பளம். அப்பாவை மதிக்கிறதில்ல. அப்பா அம்மாவோட சம்பளத்தை தொடக்கூட மாட்டாரு. வீட்டு செலவு எல்லாத்தையும் அப்பா தான் பார்த்துப்பாரு.
ஆனா அம்மா தான் முழு சம்பளத்தையும் தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் மட்டுமே செலவு பண்ணிப்பாங்க. அம்மாவுக்கு காரு கூட அப்பா லோன் போட்டு தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அவரு பாவிச்சது சாதாரண ஹோண்டா 70 தான். அம்மா எப்போதும் அப்பா செய்கிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெருசாக்கி ஏசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பா எல்லாத்துக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அப்பாவை அடிக்கிறதுக்கு கூட கையை ஓங்கி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்போது நீ 6 மாதம் கை குழந்தையா இருந்ததால் உன்னை அம்மா கிட்டேயே விட்டுட்டு அப்பா என்னையும் மோகனையும் அண்ணனையும் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டியாந்துட்டாரு. பாட்டி இறந்த பிறகு எங்களை வளர்க்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். அது போக பொண்டாட்டி அடித்து வீட்டை விட்டு விரட்டிட்டா போன்ற அவல பேச்சுக்களை எல்லாம் கேட்டு துடிச்சு போவார். எனக்கு தெரியும், அப்பா அம்மாவால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாரு. அதை கஷ்டம்னு சொல்கிறத விட அவமானம்னு சொன்னாதான் சரியா இருக்கும். நீ கூட சும்மாவா இருந்த? அவரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அதையெல்லாம் பண்ணுன என்று தான் சொல்ல வேண்டும். அக்கா சொல்லிவிட்டு என் முகத்தை பார்த்தார். அந்த பார்வையை ஏனோ என்னால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. எனக்குள் வலித்தது. அந்த வலி வருத்தங்களை தொண்டைக்குள்ளேயே ஒட்டடை படிந்த சமாதிகளாக்கியது. ஆனா அப்பா அம்மா மேலையும் உன் மேலையும் உசரியே வச்சிருந்தாரு. பிரிஞ்சு வாழ்ந்த போதும் அம்மாவை விவாகரத்து பண்ணவே இல்லை. அதுபோல இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல. இன்ன வரைக்கும் என்னோட சம்பளத்தையோ இல்லை மோகன் ராமன் 2 பேரோட சம்பளத்தையோ அப்பா தொட்டது கூட கிடையாது. சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்காரு என்றவாறு தன் கண்களில் பனித்திருந்ததை தன் விரல்களால் துடைத்து கொண்டாள் அக்கா சித்ரா என்றாள்.